ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாய சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். குண்டலம் திகழ் காதுடையானை ஊற்றுதைத்த கொடுந்தொழிலானை வண்டலம்பும் மலர் குன்றையினானை வாழராமதி தேர்ச்சடையானை பெண்டையந்தடம் கண்ணுமை நங்கை எழுமியேத்தி வழிபட பெற்ற கண்ட நஞ்சுடை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே. ஞாலந்தான் நடந்தவனும் நளிர் விசும்பு கடந்தவனும் மூலந்தான் அறிவறியால் கண்ணளித்து முளைச்சைவட்டே கோலந்தான் காட்டுதலும் குறுகி விழுந்தெழுந்து கழித்து ஆலந்தான் நுகர்ந்தவனென்று ஆடிப்பாடினார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் உணர்ந்தானட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவோ குருவின் திருநாமம் செப்பல் தெளிவோ குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவோ குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லை நடராஜனின் திருப்பாதார பிண்டங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். திருமூலர் யோக அறச்சாலையும் கனடா ஆன்மீக சென்னை முனைந்து நடத்துகின்ற இந்த சிவஞான சித்தியார் அந்த வகுப்பு தொடரிலே இன்றைக்கு நாங்கள் 8வது சூத்திரம் அதை தொடர்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம். 8வது சூத்திரம் நாங்கள் ஞாபகப்படுத்தினா நினைக்கிறேன்.
மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகனே என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடரின் குழலில் பட்டு துணைவரையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். இதுதான் இந்த 8வது சூத்திரம். இந்த இதில் உள்ள தொடர்ச்சி தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். 8வது சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் 279வது பாடலை பார்த்து நினைக்கிறேன். அதை மேலோட்டமாக பார்த்துட்டு 280 பார்ப்போம். மெய்ஞானத்தின் இயல்பு பற்றிய சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராண நல்ல ஆகமின் சொல்ல அல்லவாமென்னும் ஊனத்தார் என் கடவர் அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் உயர் மெய்ஞானந்தான் ஆனத்தால் அதுபோல் அலர் கதிர்முன் இருள் போல் அஞ்ஞானம் விட பந்தமர் முத்தியாகும் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் இறைவனடி ஞானமே ஞானம் என்பர். ஐயா என்பது பார்த்தோம். இது மேல பார்த்துட்டு செய்வோம். இது என்னுடைய கேட்டால் பொதுவாக சொல்ல 80 பார்த்து சரியம்மா. சரி, 279க்கு போட்டீங்க, 80 பார்த்துட்டு 81க்கு போகலாம். சரியம்மா. சரியா அம்மா சொல்ற சரி. 279 பார்த்து நாங்கள் 80 பார்த்துட்டோம். இன்றைய பார்க்க வேண்டிய 81 80ல உள்ள விஷயத்தை பார்த்துட்டு சூரியகாந்த கல்லிடத்தே செய்ய சுடதோன்றி இட சோதி தோன்றுமா போல் ஆரிய நாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். இது எனக்கு தெரியும். இந்த சூரியகாந்த கல், அந்த படிகக்கல் இருக்குது. அப்ப அந்த சூரியகாந்த கல் சூரியனுக்கு கிட்ட வச்சால் அதுக்கு கீழே அந்த ஒரு பஞ்சையோ அல்லது ஒரு பொருளை வச்சால் அது எரியும். இந்த சூரியன் நெருப்பு போல இருந்து அதை எரித்தாலும் சூரியன் நேரே வந்து இந்த பஞ்சை எரிக்காது. நீங்க சூரியனுக்கு கீழே பஞ்சை வைத்தால் அது சும்மா போய் சூடாக இருக்கும்போது எரிய மாட்டாது. இந்த சூரியகாந்த கல்லைய வச்சு அதுக்கு கீழே அந்த பஞ்சை வைக்கும் போது அந்த சூடு அதிலே பாதிக்கப்பட்டு அதை தாக்கப்பட்டு அந்த பஞ்சை எரியும். இதுக்கு ஏன் சொல்றார் என்றால், இந்த இறைவன் எங்களுக்கு எல்லா அருளையும் செய்கிறானாக இருந்தாலும் அவனுடைய அருள் முழுக்க ஒரு குறு மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும். இந்த பஞ்சை எறிவதற்கு எப்படி சூரியகாந்த கல் இருந்து முன்னின்று உதவி செய்கிறதோ அதே போலதான் அந்த இறைவனுடைய திருவருள் மூலமாக அந்த குருவானவன் என்று அருளை செய்கிறார். அப்ப எல்லா விஷயங்களும் குருமூலம்தான் சித்திக்கும் என்பதே இங்கே சொல்லப்படுகின்றது. சொல்லப்பட்ட விஷயம். முத்திக்கு வித்தாக இருக்கின்றது குருவினுடைய உபதேசம். இதுல ஆரியன் என்பது அறிவுடையவர், உயர்ந்தவன், சிவன். சிவன் தான் குருவாக அவருடன் சொல்கின்றார். அடிஞானம் என்பது திருவடியை அடைகின்ற ஞானம். அதே முத்தி அல்லது பரமுத்தி, அத்துவித முத்தி என்று சொல்லப்படுவதெல்லாம் திருவடி ஞானம். இதுதான் பெரிய புராணத்தில் சொல்கிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றம் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். சம்பந்தர் அந்த சின்ன பிள்ளையா இருக்கிற நேரத்திலே ஞான பல கொடுத்து ஞானத்தை பெற்றார். திருவடி ஞானம் என்பது சிவஞானம்.
ஆரியன் சூரியன் என்பது இந்த தூரத்தில் உள்ளவன். இறைவன் மிக அண்மையிலேயும் இருப்பான், மிக தூரத்திலும் இருப்பான். அணியன், சூரியன் என்றெல்லாம் சொல்லுவோம். தூரத்தில் உள்ளவன் என்று சொல்லப்படியால் அவன் அதீதன் என்று சொல்லுவோம். அதாவது வாக்கு மனாதீதன், வாக்குக்கும் மனத்துக்கும், அதாவது சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டவனாய் இருக்கிறான். அதான் சூரியன். ஆனால் சிவன் அடியார்களுக்கு அணியன், சேயன் என்று சொல்லுவோம். தூரத்தில் உள்ளவன். அணியன் என்பது பக்கத்திலே உள்ளவன். அப்ப நாங்கள் இறைவனை மனதார நினைந்து வாயார வாழ்த்தும் போது அவன் நேரே வந்து எங்களுக்கு அருள் செய்வானந்தத்தை இங்கே சொல்லுகின்றார். அதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த 280வது பாடல். இது நாங்கள் 8வது சூத்திரத்துல 2வது அதிகாரத்துல இறுதியாக சொல்லப்பட்ட பாடல் தான் இந்த 280. இன்றைக்கு பார்க்கிற நாங்கள் 3ஆம் அதிகரணம். 3ஆம் அதிகரணம் வந்து துன்னிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துயர் உறும் தொல்லுயிரை அவரில் நீக்கி தானாக்கி வைப்பன். துணைவரையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணுமள் குருவாய் வந்து அவரில் நீக்கி மலமகற்றி தானாக்கி அவரடிக்கில் வைப்பன் என்று சொல்லி நாங்கள் அப்போதை பார்த்த அந்த 8வது சூத்திரத்துல இது 3வது அதிகரணம். துன்னிய ஐம்புல வேடர். ஐம்புல வேடர்ன்றது இந்த 5 ஞானேந்திரியங்கள், அதோட தொடர்புடைய இந்த ஐம்புலங்கள், இவையெல்லாம் ஐம்புல வேடர். இதை உயிரை ஒரு சுழற்சி, ஒரு சுழல் காற்று எப்படி தூக்கி எறிகிறதோ அது மாதிரி, அல்லது சுழி நீர் சுழியில் அகப்பட்டு நாங்கள் அந்திரப்படுறோமோ, இந்த இரண்டும் என்பது ஞானேந்திரியங்களும் மற்றது ஐம்புலங்களும் உயிரை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளிக்கொண்டு இருக்கின்றன. இறைவனை அடைகிறதுக்கு அவை தடையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த உயிரை இந்த துன்ப சுயரங்களை தருகின்ற ஐம்புல வீடரிலிருந்து நீக்கி தானாக்கி வைப்பான். இறைவன் இந்த உயிரை தன்னுடைய நிலைக்கு சுபமான தன்மையை ஆக்கித்தரணும் என்றுதான் இதில் சொல்லப்படுகின்றது. இதுல வந்து முக்கியமான சில விஷயங்களை சொல்றார். புண்ணிய ஐம்புல வீடரின் சுழலிப்பட்டு துயரும் தொல்லுயிரை அவரில் நீக்கி தானாக்கி வைப்பன். இது இறைவன் குருவாக வந்து தீட்சை அளித்து, சமய தீட்சை அளித்து சிவஞானம் உதிப்பித்து, இந்த சிவஞானத்தை உண்டாக்கி இருக்க சொன்ன சிவஞானம் என்றது இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த ஒரு அனுபவ உணர்வு, அனுபவ ஞானம்ன்றதான் சிவஞானம். ஐம்புல வேடரில் இருக்கின்ற அந்த தன்மையை நீக்கி தன்னோடு, சிவனானவன் இந்த உயிரை தன்னோடு அத்திவிதமாகும்படி என்ற வேறற பிரிவில்லாது தன்னோடு இணைத்து இயைத்து வைத்துக் கொண்டு அருள் செய்யும் முறைமை. இறைவன் எப்படி தன்னுடைய பெருங்கருணையை இந்த உயிர்களுக்கு செய்கிறான் என்பதை இது மூலமாக இந்த விஷயத்தில் சொல்கிறார். ஞான நிட்டையாளர். ஞான நிட்டை என்றது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்ட கூடுதல். அப்ப இந்த ஞானத்துல இந்த நிட்டை என்பது இறைவனை உள்ளிருத்தி இறைவனோடு ஒன்றி இருக்கின்ற, இறை சிந்தனையோடு இருக்கின்ற இறைவனோடு இந்த உயிர் வேற சிந்தனை இல்லாமல் ஒரே சிந்தனை இருக்கிற நிலைதான் இந்த ஞான நிட்டை என்று சொல்லப்படும். இது இந்த அனுபவம், அந்த ஞானத்தை பெற்ற அனுபவம், அதில் கிடைக்கின்ற பேறுகள், நன்மைகள், பயன்கள் பற்றியும் தான் இந்த 3வது அதிகரணத்தில் சொல்லப்படுது. இந்த 3வது அதிகரணத்துல 3 விஷயங்களை இங்கே எங்களுடைய நூலாசிரியர் சொல்லுகின்றார். ஒன்று, ஞான நிட்டையாளர் இயல்பு. ஞான நிட்டை என்பது நாங்கள் சொன்னது போல கேட்ட, சிந்தித்தல், தெளிந்து இந்த நிட்டை பெற்றவர், நிட்டை கூடினவர், சமாதி நிலை அடைந்தவருடைய இயல்பு என்ற தன்மைகள். ஞான நிட்டையாளர் அனுபவமாகிய அத்திவித இரகசிய இன்பத்தின் இயல்பு. 2வது சொல்றார்.
ஞான நிட்டையாளர்கள், ஞானத்தை பெற்றவர்கள் தாங்கள் அனுபவிக்கின்ற இறைவனோடு அத்துவிதம் இரண்டற்ற வகையில இறைவனோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த இரகசிய இன்பத்தின், அது இரகசியமாக என்றால் இவருக்கும் அது கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம், கிடைக்கக்கூடாத பாக்கியம். அது கிடைக்கிறவர்கள் இப்படியான இன்பத்தை பெற்றிருப்பார்கள். அது ஒரு இரகசியம் அத்துவிதமாக இவங்களோடு கலந்து தன் செயலற்று தானாக்கி இருக்கின்ற நிலை. அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ஞான நெட்டையாளர் பேராகிய இந்த அத்திவித முத்தி, அத்திவித பரமுத்தியில தன்மைகள். இந்த அத்திவிதம் என்றா என்ன, பரமுத்தி என்றா என்ன, இதுல விளக்கத்தை இங்கே சொல்லுகின்றார் எங்களுடைய அருணந்தி சிவாச்சாரியார். இந்த முதலாவது விஷயம் ஞான நெட்டையாளர் இயல்பு, முதலாவது சொல்லப்பட்ட விஷயம். இதுல கூட 7 விஷயங்களை சொல்றார். இந்த ஞான நெட்டையாளர் இந்த வேளையில், இந்த காலத்துல அல்லது இந்த உலக வாழ்க்கை நடக்கிற அந்த நேரத்துல, அந்த யுகத்துல சிவன் முத்திராகி வாழுகின்ற போதே சிவன் முத்திராகின்றது உயிருள்ள போதே முத்தி நிலைக்கு வந்தவர்களாக இருந்து சிவதர்சனம் பெற்றிருப்பர். சிவதர்சனம் நீங்க படிச்சிருப்போம். இந்த அசகாரியங்கள்ல ஒன்று சிவதரிசனம், சிவத்தை நாங்கள் காணுறது. சிவதரிசனம் கூடும் முறை இரண்டாவது. சிவதரிசனம் கூடும் முறையும் அதை சிவதரிசனம் என்ன, அது எப்படி கிடைக்குது, அதுல தன்மைகள் என்ன என்றதை இரண்டாவது சொல்லுது. மூன்றாவது விஷயம், ஞான நெட்டையாளர், நெட்டை உடனவர்கள் இருவினை ஒப்பு, இருவினை என்றா என்ன, நல்வினை தீவினை இரண்டையும் சமமாக கருதி நாங்கள் செயல்படுவதுதான் ஒப்பு. இரண்டையும் ஒப்புட்டு எது வந்தாலும் சரி என்ற நிலையில், இன்பம் கூத்தாடி குதித்து செய்ய தேவையில்லை, துன்பம் துவண்டு அழுது புலம்பவும் தேவையில்லை. எல்லாத்தையும் விட்ட வழி, நாங்கள் எது செய்தாலும் அது நடக்கிறது, நடந்தே தீர்மானபடியால் இந்த எதிர்வினை ஒப்பு அவர்கள் அந்த தேகாந்தம் என்றது இந்த உடலை விடும்போதோ அவர்களுக்கு இந்த பரமுத்தி கிடைக்கும். ஞான நிட்டையாளர்கள் அவர் என்ன செய்கிறார் என்றால் இருவினை ஒப்பு அவர் கிடைத்து இந்த உடம்பு விடும்போது, உயிர் உடம்பை விட்டு பிரிந்தா பிறகு அவர்களுக்கு இந்த பரமுத்தி கிடைக்கும் சொல்கிறார். அது மூன்றாவது. இந்த ஞான நெட்டையாளருக்கு விதி விலக்கும் வினையும் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான விதி விலக்குகள் ஒன்றுமில்லை. அவர்களுக்கு நேரடியாக இறைவனை அடையலாம். அவர்களுக்கு இந்த வினையும் இல்லை. வினை என்பது நல்வினை, தீவினை அல்லது சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாம வினை என்ற வினைகள் ஒன்றுமே கிடையாது. இந்த ஞான நெட்டையாளருக்கு இந்த விதி விலக்கு, அவர்கள் இறைவனை அடையக்கூடிய பெரும் பேறு பெற்றவர்கள். அவர்களுக்கு இந்த வினை என்ற ஜாமானம் கிடையாது. மற்றது அடுத்த நாலாவது இருவினை ஒப்பின் இயல்பு. இருவினை ஒப்பு அது தன்மைகளை பற்றி சொல்றார். ஞான நெட்டை முடியாதோருக்கு உபாய நெட்டை. ஞான நெட்டை சிலருக்கு கைகூடவில்லை என்றால் உபாயம் என்பது உலக இயல்ல இருந்துட்டு அவர்கள் சில காரியங்களை செய்தல், நல்ல காரியங்களை புண்ணியங்களை செய்தல், இது உபாயம் சொல்றது. உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞாபகம் என்றெல்லாம் பார்த்தினாங்க. அதே போல உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம். இப்போ உண்மை நிலை இருக்கிறவர்களுக்கு இந்த இறைவனோடு சேருகின்ற அந்த முத்தி நிலை உடனே கிடைக்கும். உபாய நிலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த அனுபவித்து உலக இன்பங்களை அனுபவித்து இறையாளர்களை பெறும்போது அவர்களுக்கும் அந்த உண்மையான ஞான நெட்டை கிடைக்கும். அடுத்தது உபாய நெட்டையினால் சாக்கிர அதீதம். எங்களுக்கு தெரியும் 5 அவத்தை பார்த்து நாங்கள் சரியோ. 5 அவத்தையில முக்கியமாக சொல்ல போன 2 அவத்தைகள் எங்களுக்கு படிச்சிருந்தாங்க. ஒன்று காரணவத்தை, அடுத்தது காரியவத்தை. காரணவத்தை வந்தது கேவலவத்தை, சகலவத்தை, சுத்தாவத்தை என்று சொல்லி அது காரணவத்தை. காரியவத்தை தான் இந்த சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் அல்லது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், அல்லது உயிர்ப்படங்கள்.
இறைவனோடு ஒன்று சேர்றது அத்துவாக்கள் என்ன சாக்கிரம் சொல்றது அந்த அவத்தைகள் சொல்லுவோம். அவத்தை வந்து உயிர் நீக்கிற நிலை. அப்ப சாக்கிர அதீதம் என்றது அந்த நெத்தி பொட்டுல புரு நடுவில் இருந்துட்டு இந்த துரியாதீத நிலையில மேலா நிலையில இருக்கிற தன்மையை இங்கே சொல்லுகின்றார். இதுல அடுத்தது ஞான நிட்டையாளர் இகத்தே சீவன் முத்தராய் சிவதர்சனம் பெற்றிருப்பர் என்ற விஷயத்தை அடுத்ததாய் சொல்லுகின்றார். அதாவது இதுல முதலாவது சொன்ன விஷயம், இந்த ஞானத்தை பெற்றவர்கள் இகத்தே என்றது இந்த உலக வாழ்க்கையில சீவன் முத்தராக இந்த உடம்போடு இருக்கின்ற காலங்களிலே அவர் முத்தி நிலைக்கு தக்க பக்குவத்தை பெற்றவர்களாக இருந்து சிவதர்சனம் பெற்றிருப்பார்கள். சிவதர்சனம் என்றது சிவத்தை காணுதுன்னு சரியா, சிவனுடைய தன்மையை கண்டு வணங்குறது. சிவரூபம், சிவதர்சனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்லி அந்த இந்த தசகாரியங்கள்ல இறைவனை அடையிற வழிகளை சொல்லப்படுகின்றது. அதுல ஒன்றுதான் சிவ தரிசனம். சிவ ரூபத்தை, சிவனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அவனை தரிசிக்கிற முறையை இங்கே சொல்லுகின்றார். 281வது பாடல் மூலமாக பார்ப்போம். ஐயா அவருக்கு அந்த ஏழையும் திருப்பி சொல்றீங்களா? சொல்லலாம். மூன்று தெரிஞ்சா உங்களுக்கு முதலாவது மூன்று, இந்த மூன்று வந்து 8 3 1 சொல்லி 8வது சூத்திரத்துல 3வது அதிகாரத்துல முதலாவது ஞான நிட்டையாளர் இயல்பு. அதுல 2வது ஞான நிட்டையாளர் அனுபவமாகிய அத்துவித இதகசி 87 இயல்பு. அது 2வது. 3வது அதிகாரத்தில் உள்ள 3வது விஷயம் ஞான நிட்டையாளர் பேராம் அத்துவித பரமுத்தியின் இயல்பு. இது மூன்றையும் அவர் சொல்லிட்டு அதுல முதலாவது தான் சொல்லப்படுற 7 விஷயங்கள். ஞான நிட்டையாளர் இயல்பு முதல்ல 8 3ல 8வது சூத்திரத்துல 3வது அதிகாரத்துல முதலாவது விடயம் ஞான நிட்டையாளர் இயல்பு. இதில் 7 விடயங்கள் கூறப்பட்டுள்ளன. அதான் நீங்க கேட்டது. 1, ஞான நிட்டையாளர் இகத்தே என்றது இவ்வுலக வாழ்விலே சீவன் முத்தராய். சீவன் முத்தன்றது இந்த உடம்புல உயிர் ஒட்டி இருக்கும் போதே அவர்கள் முத்தி நிலையை பெற்றிருப்பார்கள், முத்தி நிலையில் இருப்பார்கள். ஞான நிட்டையாளர் இகத்தே சீவன் முத்தராய் சிவ தரிசனம் பெற்றிருப்பர். 181வது பாடலை சொல்லுகின்றார். சிவதர்சனம் பெற்றிருப்பர் முதலாவது. 2வது சிவதரிசனம் கூடும் முறையும் அதன் இயல்பும். அதில் 282வது பாடலை சொல்றார். சிவதரிசனம் கூடும் முறையும் அதன் இயல்பும். 3வது ஞான நிட்டையாளர் இருவினை ஒப்பு உடையவர்களாய். விஜயலட்சுமி உடையதை அன்மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஞான நிட்டையாளர் இருவினை ஒப்பு உடையவர்களாய் தேகாந்தத்து பரமுத்தர் ஆவர். தேகாந்தம் என்பது உடம்பை விடும்போது. அது 283வது பாடலை சொல்லுகின்றார். 4வது ஞான நிட்டையாளருக்கு விதிவிலக்கும் வினையும் இல்லை. ஞான நிட்டையாளருக்கு விதிவிலக்கும் வினையும் இல்லை. அது 284வது பாடலை சொல்லுகின்றார்.
ஐந்தாவது இருவினை ஒப்பின் இயல்பு. இருவினை ஒப்பு எப்படி இருக்கும்? இருவினை ஒப்புண்டா என்ன? அது 285வது பாடலை சொல்லுகின்றார். அது 4வது விஷயம். ஐந்தாவது ஞான நிட்டை முடியாதோருக்கு உபாய நிட்டை. ஞான நிட்டை என்பது உண்மையான நிட்டை. நிஷ்டை என்றது நிட்டை என்பது சமாதி நிலையில் இருக்கிறவர்கள் அது சொல்றது. ஞான நிட்டை முடியாதோருக்கு உபாய நிட்டை. உபாயம் என்பது உலகியல் இன்பங்களில் இருந்து அதிலிருந்து அந்த அனுபவத்தை பெற்று திரும்ப முத்தி அடைதல். அது 286வது பாடலை சொல்லுகின்றார். ஆறாவது உபாய நிட்டையினால் சாக்கிராதீதம் கூடினோர் இயல்பு. நாம் சொன்னது போல இந்த ஐந்தவத்தை அதுல சாக்கிராதீதம், சாக்கிரம், சொப்பனம், துரியம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், அந்த துரியாதீத நிலையில இருக்கிற அந்த தன்மையை சொல்லுறாரு. மேலான நிலை இறைவனோட ஒன்று பட்டு அவனது அந்த இறைவனோட கலந்திருக்கின்ற அந்த மேலான நிலையை சுட்டி காட்டுகின்றார். அதுகளும் சரி. இப்ப அது 287வது பாடல்ல சொல்லப்படுது. அந்த 7 விஷயங்கள்ல முதலாவதுதான் ஞான நிட்டையாளர் இகத்தே. இகத்தே என்றது உலக வாழ்க்கையில சிவன் முத்தராகி சிவ தரிசனம் பெற்றிருப்பர். சிவ தரிசனம் இறைவனை கண்டு அவனுடைய காட்சியை கண்டு மறந்திருப்பார்கள். பார்ப்போம். 281வது பாடல். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவினருளால் புக்க அனுட்டித்தே புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் தப நியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து அவன் இவரை விடாதே உடந்தையாய் இவன் தோற்ற ஒன்றுமே காண்பர். இவற்றை தோற்றம் ஒன்றே காண்பார்கள். நான் கொஞ்சம் பிரித்து பார்த்தோம் என்றால், மிக்கது ஒரு பக்குவத்தின் மிகு சத்தினி பாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் உருவினருளால் புக்கு அனுட்டித்தே நிட்ட பிரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியம் அப்பிரியமின்றி ஓட்டில் தப நியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். எப்படி நாங்கள் பிரித்து பார்க்கும்போது பொருளை கொஞ்சம் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். மிக்கது ஒரு பக்குவத்தின், இந்த ஆணவமலம் மிகவும் என்ன செய்து வாட்டி கொண்டிருக்கிற ஒரு ஒரு கருவி. ஆணவம் என்பது உயிரை படாத பாடுத்தப்படுத்துகின்ற 2 சக்தி இருக்குன்னு பார்த்து நாங்கள் ஒன்று மறைக்கிறது, ஒன்று மற்றது மயக்கிறது. மறைக்கிற சக்தி நாங்கள் ஆவார சக்தி என்று சொல்லியும், மயக்கிற சக்தியை அதோ நியாமிகா சக்தி என்றும் ஏற்கனவே பார்த்து நாங்கள். இந்த ஆணவ மலமானது, இப்படிப்பட்ட ஆணவ மலமானது அது பலி குன்றி, அதை சக்தியை இழந்து, அதாவது பரிபக்குவமான காலத்துல இந்த குருவுடைய உபதேசம் கேட்கும் போதோ அதை நாங்கள் பின்பற்றி இறைச்சிந்தனுடைய இருக்கும் போதோ சரியா இந்த பக்குவம் பெற்று இந்த ஆணவத்தினுடைய பலி அடங்குறதுக்கு காரணம் இந்த குருவின் உபதேசம் மூலம் பெற்ற ஒரு பக்குவ நிலை. மிகு சத்தினி பாதம் மேவுதலும்,
சக்தி நீ பாதம் என்பது சக்தி திருவருள் சக்தி இந்த உயிரில பதிதல். சக்தினி பாதம், பாதம் என்பது பதிதல். மிகு சத்தினிவாதம் என்பது 4 விதமான சத்தினிவாதம் இருக்குது எங்களுக்கு தெரியும். ஒன்று மந்தகரம், ஒரு கீழ்நிலை, ஆக கீழ்நிலையில் உள்ளது மந்தகரம், சகலத்திலே கீழ்நிலையில் உள்ளவர்கள். அடுத்தது மந்தம், கொஞ்சம் பரவாயில்லை, அது கொஞ்சம் முன்னேற்றம், அது சகலத்துக்குரியது. அடுத்தது தீவிரம், கொஞ்சம் மேலான தன்மை பெற்றவர், தீவிர சத்தினிபாதம். அது மிக உன்னதமான முக்தி அடையக்கூடிய நிலையை கொண்டிருக்கிறது தீவிர தர சத்தினிபாதம். இங்கே சொல்லப்பட்ட மிகு சத்தினிபாதம் என்பது தீவிர தர சத்தினிபாதம். மிகு என்பது மிக மிக மேலானது. அப்ப இந்த இவர்கள் ஆணவ மலத்துற பலியடங்கி அவர்கள் பக்குவ நிலை வந்த பிறகு, இந்த உபதேசத்தின் மூலம் பக்குவம் வந்த பிறகு அவர்களுக்கு இந்த தீவிர தர சத்தினிபாதம், இந்த திருவருள் சக்தி மிகுதியாக பதியும் போதோ மேவுதலும், அதாவது தீவிர சத்தினிபாதம் என்னும் இந்த அருள் வீழ்ச்சி, திருவருடைய அந்த ஆற்றல் பதிதல், வீழ்ச்சி என்றது உடலிலே, உடம்பிலே, உயிரிலே பதிதல். ஞானம் விளைந்து, இந்த ஞானம் விளைந்து என்பது ஞானம் முதிர்ச்சி அடைந்து, ஞானம் என்பது அனுபவ ரீதியாக உணர்வு பூதியாக வருவது. உண்மை ஞானம் என்பது கேட்டல், சிந்தித்த, தெளிதல், நிற்றவுடன் ஞானம். ஞானம் முதிர்ச்சி என்பது மேலான ஞானம், அது சிவஞானம் அல்லது பதிஞானம் என்று சொல்லுவோம். ஞானம் விளைந்து, விளைந்தது நல்லா முற்றி பயிர் விளைஞ்சு, நல்லா முற்றி விளைந்திருக்கிற பயிர். இதனால ஞானம் பெற்று ஓர் குருவினருளால், இந்த ஒப்பற்ற ஒரு குருவென்றது, ஒரு குருவென்றது மிக மேலான குரு. அவர் மிக உயர்ந்த தரத்துல எண்ணி கருதப்படுபவர். அவர் எந்த குற்றமும் இல்லாமல் எல்லா அறிவும் எல்லா ஞானங்களும் பெற்று வேத சுவாமங்களை பெற்று ஆன்மார்த்த பூஜை செய்து ஆன்மார்த்த பூஜை என்பது தான் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்வது, தனக்காக செய்வதும். பரார்த்த பூஜை, ஆலயங்களில மற்றவர்களுக்காக பூஜைகளும். அப்படிப்பட்ட ஒரு ஞான குரு, அப்படி நல்ல ஒரு குருவை நாங்கள் பெற்று ஒப்பற்ற ஞானாசாரியானது இந்த அருளை பெற்று புக்கு அனுடத்தே நிட்ட புரிந்துள்ளவர்கள் இந்த எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து, புக்குன்றது தேடி பிடித்து நூல் ஆராய்ச்சி, மற்றது மற்றவருடைய அருள் வாக்குகள், உபதேசங்கள், எல்லா விஷயத்தையும் இந்த வேதங்கள், சுவாகமங்கள், மற்றது சாத்திரங்கள், சோத்திரங்கள் எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து தான் புக்கு. அதுல இந்த ஆராய்ச்சியில பார்த்து அனுட்டித்தது இந்த அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைப்பிடித்து மேற்கொண்டு நூல்களை கேட்டு படித்து உபதேசங்களை பெற்று அந்த உபதேச முறைகளை நடைமுறைகளை பின்பற்றி அந்த அனுட்டித்து நிட்ட பிரிந்துள்ளவர்கள், இந்த கேட்டு சிந்தித்து தெளிந்து நிற்கக்கூடியவர்கள். நூலறிவு உபதேசம் இருக்கு, அவற்றையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்து அவளை ஆராய்ந்து பார்த்து தெளிந்து நிற்கக்கூடியவர்கள். அதாவது இந்த யோகத்தை பெற்றவர்கள் நிற்கக்கூடுவது என்பது சமாதி நிலை, யோகத்திலே உச்ச நிலைன்னு சொல்லுவோம். நாங்கள் படிச்சீங்கன்னா அட்டாங்க யோகத்துல இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாகம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த 8வது நிலை உச்ச நிலை, அதுதான் இங்கே நிற்கக்கூடிய நிலைன்னு சொல்றார். அப்படிப்பட்டவர்கள் யோகத்தை கூடியவர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி, இந்த பூமியில மற்றவர்களால் எல்லாத்தையும் போற்றப்படுகின்ற, மதிக்கப்படுகின்ற, வணங்கப்படுகின்ற மேலான தன்மையை பெற்று அவர்கள் சீவன் முத்தராக விளங்கி, சீவன் முத்தர் இந்த உடல்ல உயிர் இருக்கும் போதே முத்தி நிலையை பெற்றவர்கள் போல இருந்து புதரத்தில் சீவன் முத்தராகி தக்க பிரியம் அப்பிரியமின்றி, தக்கன்றது விரும்புகின்ற, சரியா, அவர்களுக்கு அது வேணும் இது வேணும் என்ற இதுகள் இல்லை, ஆசைகள் இல்லை, பற்றில்லை. பிரியம் என்பது விருப்பம், அப்பிரியம் என்பது விருப்பம் இல்லை. அது விருப்பு வரப்பட்டு பற்றற்று தக்க பிரியம் அப்பிரியமின்றி, எந்த பொருளையும் ஆசை பற்றி அவா வெறுப்பு ஒன்றுமில்லாமல்
அப்ப அந்த உரிய பொருள்கள்ல அவர்களுக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. நல்லதையும் கெட்டதையும் பற்றி அவர்கள் எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்களாக, சரியா, வேண்டுமை வேண்டுதல் வேண்டாமை என்று சொல்லும் இறைவனுக்கு அதே போல அவர்களுக்கும் இது வேண்டும் அது வேண்டும், அது வேண்டாம் இது வேண்டாம் என்ற நிலை ஒன்றும் இல்லாமல் விருப்பு பொறுப்பு இல்லாது ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி. ஓடு என்றது உங்களுக்கு தெரியும், அப்பர் பெருமான் கோயிலில் இருக்கிற இந்த பாதைகளை வீதிகள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறவர், உழவார தொண்டு செய்து சுத்தம் செய்கிறவர். அங்கே அவர் கொத்தும்போது இந்த சிவபெருமான் இவரை சோதிக்க முடியும் சொல்லி அழகான பட்டைகளை பிடிச்சி அனுப்பி அவரை தொட்டு விளையாடி மயக்க பார்த்தார்கள். அவரு மயங்க இல்லை, சரியோ. மற்றது அவர் கொத்துற அந்த புல்லோட சேர்த்து பொன்னுகளும் மணிகளும் நவரத்னங்களும் எல்லாம் அள்ளி வர அவர் குப்பையை சேர்த்து அள்ளி கொண்டு இருந்தார். அப்ப அவருக்கு எந்த ஆசையும் எந்த பற்றும் பொன்னிலேயோ பெண்ணிலேயோ பொருளிலேயோ எல்லாம் ஆசை இல்லை. இதுதான் பெரிய புராணத்துல சொல்ற, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவருக்கு நல்லது தீமையது எல்லாத்தையும் அவருக்கு இல்லை. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இந்த ஓடுன்றது கட்டிவானை உடைந்த அந்த ஓடுகளையும் செம்பொன்னையும் அழகான பொன்னுகளையும் ஒக்கவே நோக்குவாங்க. அதெல்லாம் உண்டுதான். அந்த சட்டிப்பானை உடைஞ்ச குண்டுகளும் உண்டுதான், இந்த பொன்னும் பொருளும் மணியும் அதையும் எல்லாம் உண்டுதான் என்று பார்க்கிறவர்கள் கூடும் அன்பினில் கும்பிடலை என்று இறைவனோடு சேர்ந்து அவனை வணங்குகிற அந்த அன்பை மட்டுமே அவரை பெற்றிருப்பார்கள் அன்றி வீடும் வேண்டா பிறலும் விளங்கினவர்களுக்கு முத்தியே தேவையில் இறைவனை கும்பிட்டு கொண்டிருக்கிறதே போதுமான நிலை இருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய புராணத்துல திருக்கூட்டை சுரப்புல 8வது பாடல்ல சேக்குலா பெருமான் பாடுகின்றார். அதைத்தான் இங்கேயும் சொல்கின்றார். ஓட்டில், இந்த ஓடு, இந்த சட்டிப்பானை ஓட்டில் தபனியத்தில், இந்த பொன்பொருள்களில், ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி, இந்த ஓட்டையும் இந்த பொன்னையும் சமமாக கண்டு முந்தி பொன்னது போல ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் என்று பெரியவானத்தை சொல்லுவது போல இங்கேயும் சிவஞான சித்தியாரிலையும் இந்த ஓட்டில் தபனியத்தில், இந்த ஓட்டையும் இந்த பொன்னையும், தபனியம் என்றது பொன், சமபுத்தி பண்ணி எல்லாத்தையும் சமமாக கண்டு, இந்த ஓடுமன்றது இந்த மண்ணும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கி. அப்ப அதுக்கு அவர்களுக்கு எல்லாம் உண்டுதான். அதை பற்றி இது பொன்னே அது ஓடை என்று இல்லை, எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் இந்த குப்பையோடு சேர்த்து ஆத்துல போட்டாராம். அப்போ ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி, சமபுத்தி என்றது ஒன்றாக மதித்து அவற்றிலே எந்த வேறுபாடையும் காணாமல் ஒக்கவை நோக்கி சங்கரனோடு ஒக்க உறைந்து. சங்கரன் என்பது சம்சகரன், சுவத்தை செய்பவன். சம் என்பது சுவம், கரன் என்பது செய்வன், சுவத்தை செய்பவன், உயிர்களுக்கு நன்மை அளிப்பவன், அருள் புரிபவன், கருணை காட்டுபவன், பேரருளாளன் என்று சொல்லி நாங்க பார்க்கலாம். சங்கரனோடு ஒக்க உறைந்து, ஒக்க உறைந்து பிரிவில்லாமல் அவனோட சேர்ந்து, ஒக்கன்ற அவனுடைய சேர்ந்து, அவனோட உடன் உறைந்து, இவனோடு ஒன்றி நின்று, சங்கரனோடு ஒக்குறைந்து அவனோட சேர்ந்திருந்து, இவர் அவன் இவரை விடாதே உடந்தையாய், தாம் இவனை பிரியாமலும். இவர் என்றது இந்த சிவபெருமான் இந்த உயிரை விட்டு நீங்காமலும், சரியோ, சிவன் தம்மை பிரியாமலும். அப்ப இவர் அவரோடு சேர்ந்தும் அவரை விடாம, இருவரும் சிவனும் அந்த உயிரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் உடந்தையான்றது ஒன்றாக ஒன்றிருந்து, இவர் அவன் இவரை விடாதே, தாம் சிவனை பிரியாமலும் சிவன் தம்மை பிரியாமலும் இந்த உயிரின் சிவனும் ஒன்றுபட்டு இருந்து ஒன்று சேர்ந்திருந்து சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். சிவனுடைய இந்த தோற்றத்தை, வடிவத்தை, உருவத்தை மட்டுமே காணுவார்கள். சிவன் தன்னுடைய உருவை இவர்களுக்கு தருவான், சிவனுடைய உருவத்தை காண்பது.
இதுதான் நாங்கள் போட்டு சொன்ன இந்த தரிசனம். சிவத்தை காணுவது, தரிசனம் என்று காணுவது. கோயிலில் தரிசனம் செய்யறோம்னா நாங்கள் இறைவனை காணுகின்ற பூஜை செய்யும் போது அந்த உருவானவற்றை நீக்கி ஆராத்தி காட்டும் போது அங்கே சிவனுடைய உருவத்தை காணுகின்றதான் தரிசனம், காணுதல், தரிசித்தல். அப்ப இங்கே இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கின்றது அந்த உயிர். அதாவது அந்த பக்குவத்தின் மூலமாக, அந்த உருவம் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த இதுகள் எல்லாவற்றையும் அந்த நூல்களை சொல்லப்படுகிற உபதேசத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் முறையாக உணர்வுபூர்வமாக பின்பற்றி சரியாலாம் ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்திலே மேலான மற்ற மதிக்கத்தக்க ஜீவன் முத்தராக விளங்கி எல்லாவற்றையும் சமமாக கணிக்கின்றது. ஓடையும் செம்பொன்னையும் ஒக்கவே நோக்கின்ற ஓட்டில் கவனியத்தில் சமபுத்தி பண்ணுவார்கள். சங்கனோடு, சங்கரன் என்பது இந்த இறைவனோடு சிவனோடு உயிர்களுக்கு திருவள்ளை புரிகின்ற தன்மையை பெற்ற இறைவனோடு ஒன்றாக சேர்ந்திருந்து அவன் இறைவன் அந்த உயிரை பிரியாமலும் உயிர் இறைவனை பிரியாமலும் அவரை ஒன்று சேர்ந்து சரியா இருக்கிற நிலையில இந்த உயிரானது சிவனை கண்டிருப்பார். சிவன் தோற்றம் ஒன்றுமே, வேறு ஒன்றையும் காண மாட்டார், சிவனை மட்டுமே காண்பதுதான் சிவதரிசனம் சொல்லுவார். சில சொல்லுகளுக்கு விளக்கத்தை பார்ப்போம். ஒரு குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நுட்டை புரிந்துள்ளோர்கள் ஞானாச்சரியன் கூறுகின்ற அந்த உபதேச வார்த்தைகளை சரிய ஒன்றாக இருந்தாலும் அவர் ஒன்றாக இருந்து அவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப இந்த ஞானம் வரக்கூடிய நிலையை அவர் உண்டாக்கி சரியா இந்த அனுட்டித்து நெட்ட புரிந்துள்ளார்கள். அப்ப அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் ஏற்படும். அதாவது இந்த நெட்ட கூடி போட்டு இருந்தாலும் குருவுடைய ஞானத்தை பெறுகிற அந்த வேளையில் அவர்களுக்கு மனம் அலைபாயும். அந்த அலைபாயத்தை ஒன்றும் இல்லாமல் அதை அனுட்டித்து செய்து அவர்கள் அந்த நிட்டையை அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், உணர்வுபூர்வமாக பெற்றிருப்பார்கள். வேற சிந்தனைகள் வந்து தாக்காமல் தங்களை நெறிப்படுத்தி ஒரே முகமாக அந்த குருவுடைய உபதேசத்தை நின்று கேட்டு அதன்படி நின்று அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பார்கள். சிவப்பிரகாசம் 83வது பாடலை பார்த்தீங்க என்றால், முந்திய ஒரு முறைமையாலே மொழிந்தவை கேட்டல், கேட்ட சிந்தனை செய்தல், உண்மை தெளிந்திடல், அதுதானாக வந்து எய்த நிட்டை மறுவுதல் என்று 4ஆம் இந்தவாறு அடைந்தோர் முத்தி எய்திய இயல்பினோரே என்று சொல்லி சிவப்பிரகாசம் 83வது பாடல் சொல்லுது. முந்திய உரிமையாலே மொழிந்தவை கேட்டல், அவர்கள் மனமெல்லாம் பக்குவப்பட்ட நிலையில இந்த நூலை படித்து உபதேசத்தை கேட்டு கேட்டல் சிந்தனை செய்தல், கேட்டவற்றை சிந்தித்து சிந்தித்தவற்றில் காணப்பட்ட உண்மைகளை தெளிந்து அதான் சிந்தனை செய்தல், உண்மை தெளிந்திடல், அதுதான் ஆக வந்து எய்த நிட்டமிடுவதல். அதுதான் ஆகின்றது இறைவனும் தானும் ஒன்று என்ற நிலையில ஒன்றித்து நிட்டை கூடுதல் என்று 4ஆம் இப்படி 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை பொறுத்தவரை கேட்டல், சிந்தித்தல், எழுதல், நிட்டை கூடுதல் என்ற 4ம் சிவஞானம். அப்படி அடைந்தோர் முத்தி எய்திய இவர்களோரே, அவர்களுக்கு இந்த சீவன் முத்தி பெற்றவர் சொல்லி இந்த சிவப்பிரகாசத்திலே 83வது பாடல் வடிவாய் சொல்லுகின்றது. அதாவது கருத்தில் பார்த்தோம் என்றால், முற்பிறவியில இறை அருள் ஒன்றை எடுத்த முயற்சியினால இறைவனுடைய திருவருள் கைகூட வந்த அந்த காரணத்தினால இந்த பிறவியில ஒரு நல்ல ஞான குரு மூலம் உபதேசத்தை கேட்டு கேட்டத்தை சிந்தித்து சிந்தித்ததை தெளியும் போது இந்த நிட்டை கூடும்போது சிவன் தானாக வந்து தன்னை அடையுமாறி அந்த செய்கின்ற அந்த நிட்டை நிலையில இந்த 4 வழிகளில் நடந்தவர்கள், அதை பின்பற்றியவர்கள், ஞானம் பெற்றவர்கள் முத்தி நிலைக்கு தங்களை கொண்டு சென்றவர்கள் ஆவார்கள். அதை படிவாய் சொல்றது இந்த சிவப்பிரகாசம். நிட்டை என்பது இந்த யோகத்தால சிவத்தோடு ஒன்று கூடுதல், அதை கேட்டு சிந்தித்து தெளித பொருளுடன் பிரிவில்லாமல்
உறுதியாக ஒன்றித்திருத்தல் தான் இந்த நின்றது அதான் சமாதி என்று நாங்கள் முந்தி பார்த்த நாங்கள் சரிய தியானத்துக்கு அடுத்ததாக கிடைக்கின்ற சமாதி நிலை என்பது இறைவனை மட்டுமே காணுகின்ற அல்லது அறிகின்ற அந்த உணர்வு பூர்வமாக பெறுகின்ற உன்னதமான நிலை தான் அந்த நிலை அல்லது சமாதி. உடந்தை என்பது ஒன்றுபட்டு இருக்கிறது, இறைவனோடு சேர்ந்து உடனாக இருக்கிறது, இறைவனோடு 10 விதமாக சேர்ந்திருத்தல். சீவன் முத்தர் என்பவர் இந்த தனி கரண புவன போகங்கள், அது இவங்களுக்கு மாயா காரியங்கள் 36 தத்துவங்கள் இந்த தனி கரண புவன போகங்கள் என்று சொல்லப்படுவதை அதை மாயா காரியங்கள் என்று சொல்லுவோம். மாயா காரியங்கள் என்று சொல்வது இந்த தத்துவங்கள். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5, அப்போ 24 7 31 5 36 வந்து தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் தான் இந்த தனிகரண புவன போகங்கள். அதைத்தான் மாயா காரியங்கள் அல்லது மாயேயம் என்று சொல்லுவார். இப்ப அந்த அப்படியான நிலையில இந்த கூடியும் கூடாமல் நின்று நேத்து அடைந்திறவர்கள் இந்த இதோடு சேர்ந்தும் சேர்ந்தாமலும் 36 தத்துவங்களுடைய கூடியும் கூடாமலும் இருந்து பெரிய இறைவனோடு சிந்தித்து இருக்கிறவர்கள் சிவமுத்தர்கள். அந்த இறைவனுடைய நேயத்தை அடைந்தியவர்களுடைய அன்பிலே அகப்பட்டு இறுக்கி பிடித்துக் கொண்டு இருக்கிறவர். மாணிக்கவாய் சொல்றது போல சிக்கன பிடித்து எங்களந்து அழுவது நீ, சிக்கன பிடித்தே எங்கு எழுந்து அழுவது நீ, நீ ஒருத்தையும் போயில உன்னை நான் இறுக்கி பிடிச்சு கொண்டே உன்னை கண்டுட்டேன், உன்னுடைய அருளை பெற்றுட்டேன், அதனபடியா உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று அந்த ஒன்றுபட்ட நிலை இருக்கிறதான் சிவமுத்த நிலை. மிக்கதொரு பக்குவம். இந்த மிக்கதொரு பக்குவம் என்றது ஆணவம் மிகுந்திருந்த ஆணவம் அது மிகவும் பலிகட்டு ஆற்றல் கட்டு அதனுடைய செயல்பாடுகளிலே தொய்வு நிலை ஏற்பட்டு நிற்கப்படுகின்ற அந்த பக்குவம் தான் மிக்கதொரு பக்குவம். இந்த உயிரானவை குருவரல் பெற்று இந்த மலமுதிர்ச்சியும், மலமுதிர்ச்சி என்றது மல பரிவாகம் பெற்று அது மலமுதிர்ச்சி பெற்று சத்தினிபாதம் காரணமாக சத்தினிபாதம் என்று சொல்லப்படுகின்ற தீவிர தர சத்தினிபாதம் மிக உச்ச நிலையில இருக்கின்ற திருவருள் கூடுகின்ற நிலையை பெற்று அவர்களுக்கு நிட்டக்கூடியவர்கள் சிவன் முத்தராக அவர்கள் இந்த உயிரோடே முத்தி நிலையை பெற்றவர்களாக ஒன்றிலும் விருப்பு வெறுப்பில்லாதவர்களாக எதிலையும் எந்த விதமான ஆசா பாசங்களும் மற்றவர்களாக பற்றற்றவர்களாக சிவனோடு ஒன்றுபட்டு வேறு அற பிரிவின்றி நின்று சிவத்தை மட்டுமே காண்பது சிவ தரிசனம். வேறு எந்த பிராக்கிலையும் மனம் செல்லாது, மனம் ஒரு வழி போகாது நின்று இந்த சிவனை மட்டுமே காணுகின்ற நிலை சிவ தரிசனம் என்று சொல்லுகின்றார். தோத்து பார்க்கும்போது ஆணவ மலம் வறுத்த வித்து போல, வறுத்த வித்து முளைக்காது. நீங்க வறுத்து எந்த ஒரு பயறையோ அல்லது கடலையோ எதையோ வறுத்தால் அந்த வித்துக்கள் முளைக்காது. அதுபோல இது ஆணவம் செயற்படாது. ஆணவ மலம் வறுத்த வித்து போல செயலற்று நிற்க உயர் தகுதி எய்தி, அதாவது பரிபக்குவம் அடைந்து உயர் தகுதி எய்தி மேலான பக்குவ நிலையை பெற்று நான்காவதாகிய திருவருள் பதிவுடையோர், நான்காவதாகிய திருவருள் பதிவுடையோர் அதாவது தீவிர தர சத்தினிபாதம் உடையவர். 4வது தரம் என்றது நாம் முந்தி பார்த்தது போல மந்ததரம் 1வது, மந்தம் 2வது, தீவிரம் 3வது, தீவிர தரம் 4வது. அதான் 4வதாகிய திருவருள் பதிவுடையோர், திருவருள் பதிந்தவர்கள், திருவருள் சக்தி பதிய பெற்றவர்கள் அவர்கள்தான் தீவிர தர சத்தினிபாதம் உடையோர். கேட்டு அறிந்த தெளிந்த அறிவை பெற்று, கேட்டு அறிந்த தெளிந்த அறிவை பெற்று அதன் முதிர்ச்சியால்
அந்த பக்குவ நிலையினால குருவருளால் அதனை சிந்தித்து கேட்டு தெளிந்து சிந்தித்து அதாவது சிந்தித்துன்றதை நினைவிலே வைத்து மனதிலே வைக்க பிடித்துக் கொண்டு படித்த விஷயங்களை நல்ல வடிவாக அதை ஆராய்ந்து பார்த்து சரியோ கேட்டு தெளிந்து கேட்டல் சிந்தித்து அதை தெளிந்து நிட்டை கூடுவர் இறைவனோடு ஒன்று இருப்பார்கள் நிட்டை கூடுவார் குருவருளால் அதை சிந்தித்து அல்லது நினைவில் வைத்து நிட்டை கூடுவர் அந்நிலையில் உலகோர் யாவரும் உலக மக்கள் எல்லாரும் விரும்பி போடுகின்ற உலக மக்களுக்கு என்ன தேவை உடம்பு தேவை இந்த கருவி கரணங்கள் கண் மூக்கு வாய் செவி மற்ற உடம்புள்ள தேவை மற்றது இந்த விதிக்கிறதுக்கு இடம் தேவை அனுபவிக்கிறதுக்கு பொருள் தேவை அப்ப எல்லாருக்கும் இந்த நாளும் தேவை தனுகரண உணபோகங்கள் அதான் 36 தத்துவம் சொன்னாங்க அப்ப இந்த உலகோர் யாவரும் விரும்பி பேடுகின்ற தனுகரண போகங்களில் ஈடுபட்டு அவற்றிலே விடுபட்டு உடலுடன் கூடிய வீட்டு நிலையாகிய சீவன் முத்தி நிலையை பெறுவர் முதலில் அவர்கள் தனுகரண பூனவங்களிலிருந்து அவற்றை அனுபவித்து அதில் பக்குவம் ஏற்பட்டு அப்படி பின்னர் அவர்கள் இந்த சீவன் முத்தி நிலையை அடைவார்கள் உடலோடு கூடிய நிலையில அந்த முத்தி தன்மையை பெற்றிருப்பார்கள் அத்தகையோர் அதாவது இந்த சீவன் முத்தி நிலையில் உள்ளவர்கள் அத்தகையோர் மேலும் விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி பற்றற்றவர்களாக பிரியம் அப்பிரியம் என்று சொல்வார்கள் விருப்பு வெறுப்பு என்ற தன்மைகள் ஒன்றும் இல்லாமல் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும் நோக்குடையவராய் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும் நோக்குடையவராய் இறைவனோடு ஒன்றி இருப்பர் இறைவனோடு இருப்பார்கள் இறைவனை விட்டு பிரியாமல் அத்துவிதமாக இருப்பார்கள் இறைவனை இவரையும் விட்டு பிரியாது ஒன்றாக இருக்கிற நிலை இந்த அத்துவித நிலையாக இருப்பார்கள் அத்தகையோர் சிவனை பற்றவும் சிவனும் அவரோடு பிரிவின்றி இயைபவும் அதாவது சேர்ந்திருக்கவும் பெறுதலினால் அவர்கள் தன்னுணர்ச்சி அதாவது தற்போதம் அவர்கள் தன்னுணர்ச்சி தற்போதம் தன்முனைப்பு கெட்டு நான் என்ற அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் இல்லாத நிலையை பெற்று நான் என்றால் அகங்காரம் அதாவது நான் என்றது அகங்காரம் எனது என்றது என்னுடையது எல்லாம் என்னுடையது என்று சொல்லப்படுகிற மமகாரம் தான் தற்போதமும் தன்முனைப்பும் கெட்டு சிவத்தோற்றம் ஒன்றையே கண்டு இவனுடைய அந்த வடிவத்தை மட்டும்தான் வேற எதிலையும் அவர்களுக்கு நாட்டம் சிந்தனை இல்லாமல் அந்த சிவனுடைய இந்த தோற்றத்தை மட்டுமே கண்டு அதனையே நுகர்ந்திருப்பர் இந்த சிவதர்சனம் சிந்தித்தலின் பயனாகும் சிந்திக்கும் போதுதான் நாங்கள் எவ்வளவு பிழைய விட்டு இருக்கிறோம் எவ்வளவு தூரம் நாங்கள் உலகியல் இன்பத்திலே ஈடுபட்டு இந்த நல்ல செயலை
கவனியாமல் விட்டு விட்டோம் என்று அதில் ஏற்பட்டு அவளுக்கு அந்த பற்றற்ற நிலை உண்டாகும் போது சிவதர்சனத்தை பெற்றிருப்பார்கள். இதுதான் இதை கேட்டு சிந்தித்து தெளிவடையும் போது கிடைக்கிற பயன். இறைவனை காணுதல், சிவதர்சனம் பெறுதல் தான் இந்த சிந்தித்தலின் பயன், இந்த ஞானத்தின் பயன் சொல்லலாம். அதான் இங்கே சொல்லுகின்றார் 281வது பாடல்ல. அது இறைவனுடைய அவளை பெற்று அவனும் இவரும் ஒன்று சேர்ந்து பிரியாமல் இருந்து வேற சிந்தனைகள் இல்லாமல் வேற பற்றில்லாமல் எதிலையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இறைவனை மட்டும் காணுவது சிவதர்சனம். இது ஞானத்தின் முடிவாகிய சிந்தித்தல் மூலம் கிடைக்கின்ற அந்த தெளிவாகிய நிட்டக்கூடல் என்று சொல்லுகிறார். மிக்கதொரு பக்குவத்தின் மிகத்தினி பாதமே ஊறுதலும் ஞானம் விளைந்தோர் புரிவினருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் ஊதலத்தில் புகழ் ஜீவன் முத்தராகி தக்க பிரியமின்றி ஓட்டில் தவநிதியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் சிவதர்சனம் பெறுவார் என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல் 282 இரண்டாவது விஷயம். நான் பார்த்ததுல 7 விஷயங்கள்ல 2வது விஷயம் சிவதர்சனம் கூடும் முறையும் அதன் இயல்பும். சிவதர்சனம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும், நம்முடைய தன்மை என்ன, அதான் 282வது பாடலை சொல்லுகின்றார். அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனை அருணினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பையாயில் பிரியாத சிவந்தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்ல ஆகி நின்று என்றும் தோன்றிருவர் நிராதார நாயே. நிராதார நாகி. 182. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாகில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாக தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிர் ஆதார நாயே. மிக அருமையான ஒரு பாடல். அறியாமை அறியவற்றி, அறியாமை என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலவத்தை அறிவாகிய சகலவத்தை எல்லாத்தையும் நீக்கி, இந்த அகத்தை எல்லாத்தையும் நீக்கி கேவலவத்தை சகலவத்தை எல்லாம் நீக்கும் போது சுத்தவத்தை என்ற நிலை வரும். இந்த அறியாமையும் இந்த வியாபகம் இல்லாத அறிவையும் எல்லாத்தையும் அகற்றி, அறியாமை அறிவகற்றி எல்லாவற்றையும் அறியாத தன்மை ஆகிய இந்த கேவலத்தையும் அறியக்கூடிய இந்த கருவிகரணங்கள் எல்லாம் செயல்படுகின்ற அந்த சகலவத்தை அறிகின்றது அந்த தன்மையை நீக்கி அது கேவலவத்தையும், அதாவது அறியாமை அந்த ஆணவம் மலம் வந்து மறைக்கின்ற அந்த கேவலவத்தை நீக்கி இந்த உயிரானது சகலவத்தை என்றது ஆணவம் கர்மம் மாயை என்ற 3 விஷயங்களும் இருக்கும். அந்த அறிவு அதில் கிடைக்கின்ற இந்த அறிவையும் சரியோ அகற்றி அந்த சகலவத்தில் ஏற்பட்ட அறிவையும் இல்லாமல் செய்து, அதாவது கேவலவத்தையும் சகலவத்தை நீக்கி சுத்தவத்தை நிலையை உருவாக்கி அறிவினுள்ளே அறிவதனை அருளினால் அறியாதே அறிந்து ஆன்மாவிடத்துல அறிவென்பது இந்த ஆன்மாவிடத்துல அறிவென்பது ஒரு அறிவு ஆன்மா, மற்றறிவு இறைவன். சுட்டறிவு ஆன்மா,
பேரறிவு முற்றறிவு சிவன். அப்ப இந்த ஆன்மாவிடத்திலேயும் இந்த பரமாத்மாவாக இறைவன் மேலான ஒரு பரம்பொருளாக வந்து அறிவனுள்ளே அறிவதனை அருளினால் அறியாதே அறிந்து திருவருளால சரியா தெய்வத்தை அருளினாலே பகுத்தறிந்து இந்த பரமாத்மா ஜீவாத்மா நிலையில இருக்கிற தன்மையை நாங்கள் இந்த அறிவால இந்த இறைவனுடைய திருவருள் சக்தியால இறைவன் அறிவிக்க அறிந்து தானாக எங்களால் அறியலாது சரியா அவன் இன்றி ஓர் அனுபவமா செய்யாதுன்னு சொல்லுவோம். சரியா அறிவிக்க அறிகிறது அவன் அறிவிக்காமல் எங்களால் எதையும் அறிய முடியாது. அறிவிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கின்றது திருவருள். இப்ப திருவருள் மூலமாக இறைவன் இந்த பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் இந்த தன்மைகளை இந்த உயிருக்கு அறிவித்து அறிவினுள்ளே நல்லறிவை தன் அருளினாலே இறைவன் அறிவித்து குறியாதே குறித்து குறியாதே என்றது இந்த தற்போதம் இதுக்குன்னு குறியாதே குறித்தது தற்போதத்தை எண்ணாது தற்போதத்தை தான் 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 என்ற நிலையை இல்லாமல் செய்து தற்போதம் என்றது இந்த பசு ஞானம் நான் தான் எல்லாம் நினைக்கின்ற தற்போதத்தால் கூடி நிச்சயிக்காது அருளினால் நிச்சயித்து குறியாதே குறித்து இந்த பசுஞானத்தாலே அல்லாமல் இந்த சிவஞானத்தாலே திருவருளாலே எல்லாத்தையும் அறிந்து குறியாதே குறித்து தற்போதத்தால் சேர்ந்து நில்லாமல் இந்த தன்முனைப்போடு சேர்ந்து நில்லாமல் இறைவனுடைய அருளால அவற்றை அறிந்து அதான் குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே இந்த அந்த கரணம்ன்றது கருவி கரணங்கள் இருக்குத்தானே அதோடு சேர்ந்து இயங்காது அதோடு இந்த அந்த கரணங்களோடும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்களோடும் ஏனைய கருவி கரணங்களோடும் அந்த போய் சேர்ந்து அழுந்தாமல் கேவலப்படாமல் கூடாதே சரியா வாடாதே அதுல போய் சேர்ந்து அதோட சேர்ந்து அதுல வந்து சங்கடப்படாமல் வாடாதே என்று வருந்தாமல் அந்தரப்படாமல் அவதிப்படாமல் துன்பப்படாமல் வாட்டப்படாமல் இருந்து அந்த கரணங்களும் கூடாமல் அவற்றில இருந்து விடுபட்டு அவருடைய தன்மையிலிருந்து வாட்டமுறாமல் கஷ்டமுறாமல் துன்பப்படாமல் விடுபட்டு கவலைப்படாமலும் குறித்து தேடாது தானே வரப்பெற்று அந்த கண்ணங்கள் செல்லும் வழியில செல்லாமல் இருந்து குலைந்து இருப்பையாகில் இந்த அருளோடு கூடி குலைந்தன்றது நாங்கள் அப்படி சாப்பாடை குளத்தி சாப்பிட்றது போல சேர்ந்து இருக்கிறது. சாப்பாடை உள்ளைகளுக்கு கரை சாமான் எல்லாத்தையும் சேர்த்து யோத்தையும் சேர்த்து குலைத்து கொடுப்பது போல நாங்கள் இந்த இறைவனோடு இறைவனுடைய திருவள்ளோடு இணைந்து சேர்ந்து இருக்கிறது. குலைந்து இருப்பையாகியோட சேர்ந்து இணைந்து இருப்பால் அந்த திருவள்ளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருந்தால் இருப்பை ஆகில் அந்த அவர்களோடு கூடி நிட்டை செய்திருந்தால் இறைவனை சிந்தித்திருந்தால் குறையாத அன்போடு அவரோடு அந்த இணைந்திருந்தால் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி இந்த பெத்த நிலை என்பது இந்த உயிர்கள் மலங்களோடு கூடிய நிலையில இருந்து அதான் பிரியாத சிவன் ஆன்மாவோடு பிரிவில்லாமல் இருக்கிற சிவன் ஆன்மோடு மற்ற ஆன்மாக்களோடு எல்லா ஆன்மாக்களோடையும் சேர்ந்து பிரிவன்று அவனையாய் தானேயாய் அவனே தானேயாய் அவன் என்ன ஒன்று சேர்ந்திருப்பான் தனித்திருப்பான் அதை சேர்ந்தும் தனித்தும் இருப்பான். அப்படிப்பட்டவன் அந்த தன்மையிலிருந்து விடுபட்டு சரியா பிரியாத சிவன் இந்த உயிரை விட்டு பிரியாத சிவன் என்ன செய்கிறார்? அபேதமாய் நின்ற சிவன் பிரியாதே இருக்கிற அபேதமாகின்றது அந்த உயிரோடு சேர்ந்து உயிருக்கு உயிராய் நிற்கிற சிவன் அந்த உயிரோடும் உலகத்தோடும் பிரியாது நிற்கிற சிவன் இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்திலையும் ஒன்றாய் வேறாய் உடனே இருக்கிற சிவன் என்ன செய்கிறார்? அவற்றிலிருந்து தன்னை விடுவித்து காட்டி அப்ப இப்படிப்பட்ட பிரிவில்லாத சிவனானவன் இப்படிப்பட்ட உயிர் குலைந்து நல்ல வடிவாக இணைந்து சென்று இருக்கின்ற இதோடு இருக்கின்ற தன்மையை
கண்டு சரியா பிரபஞ்சம் எல்லாம் தானாக தோன்றி இந்த காரண பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் என்பது இந்த அண்டங்கள் இந்த உலகங்கள் எல்லாம் வந்து தானாக தோன்றி எல்லாம் சிவரூபமாக எல்லாம் இறைமயமாக எல்லாவற்றிலும் இறைவனை காணுவது சரியா மனிதர்லே மிருகங்கள்லே பூச்சிகளிலே புழுக்களிலே மரங்களிலே செடி கொடிகளிலே அண்டங்களிலே பிண்டங்களே எல்லாவற்றையும் இறைவனை காணுகின்ற இறைவனே அங்கே இருக்கிறான் அப்படி அந்த தன்மை தோன்றி சிவபூர்வமாக காட்டி சரியா ஒரு இறைவன் சேர்ந்தும் சேராமலும் ஒன்றாய் உடனாய் நின்று இந்த தெளிவை அந்த அப்படியேப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கிற நிலை இறைவன் எல்லாவற்றிலையும் இருக்கிறான் சேர்ந்தும் இருக்கிறான் சேராமலும் இருக்கிறான் அந்த நிலையை உணர்ந்து தன் பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாக தோன்றி நிறையாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று இந்த உண்மையாக ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் எல்லாம் தான் அல்ல நான் அல்ல நாங்களும் இந்த உயிரிழம் வந்து இது என்னுடைய பொருள் என்னுடைய சொத்து என்னுடைய இடம் என்று சொல்லி நாங்களும் அவற்றிலே ஈடுபட்டு அதுதான் எங்களுடைய என்று சொல்லி எங்களுக்கும் அதுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளதாக இருக்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலையை மாற்றி நிறையாலே இவையெல்லாம் அல்லவாகின்றது இவையெல்லாம் காணல் நீர் என்று சொல்லுவோம் என்ன சரியா பெய்த்தேர் என்று சொல்லுவோம் என்ன பெய்த்தேர் என்று சொல்லி சொல்லுவோம் புறாத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ உனக்கண் பாசம் உணராப்பதியை உனக்கண்ணால சரியா பாசத்தால உணராத பதியை அறிய முடியாத அந்த சிவனை ஞான கண்ணில் சிந்த நாடி இந்த மன அகக்கண்ணால மனதில் நினைத்து பார்த்து உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ இந்த உராத்துணை தேர்த்தன்றது பேய்த்தேர் அல்லது காணல் நீர் போல இருக்கின்ற பாசங்கள் எல்லாம் இல்லாமல் போக தன்னிடலாம் பதிகிறவன் ஒரு குளிர்ச்சி பொருந்திய நிழலை போல புகலிடமாக விளங்குகிறான் என்று சொல்லி சிவஞான போதம் சொல்லுகின்றது அப்ப இவையெல்லாம் அல்லவாகி எல்லாம் பொய் இந்த உலகங்கள் பிரபஞ்சங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து அதாவது நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று இதுவை இந்த பிரபஞ்சம் எல்லாம் நான் அல்ல என்னுடையதல்ல என்று சொல்லி வேறாக நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதார நாளே அப்ப இறைவன் மட்டும்தான் இருப்பான் இது என்னுடையது என்ற நிலையில இருந்து அந்த உயிரானது இவற்றை எல்லாத்தையும் விட்டு பாசத்தை விட்டு பற்றை விட்டு உலக இன்பங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு இருக்கும் போது இறைவன் என்றும் தோன்றிடுவன் இறைவன் மட்டும் எங்களுக்கு காட்சி தருவான் எங்களுக்கு ஒரு பிரகாசமாக ஒரு தரிசனத்தை தருவான் நிராதாரனாகவே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தானே நேரடியாக வந்து எங்களுக்கு காட்சி தருவான் என்பதுதான் இந்த சிவ தரிசனத்துடைய தன்மை இப்ப என்ன சொல்றார் என்றால் இந்த உலக இன்பங்கள் இந்த அப்பதற்போதத்தை விட்டு தன்மனிப்பை விட்டு இந்த அந்த கரணங்களோடு கூடி நிற்கிறதை விட்டு இந்த இறைவனோடு சேர்ந்து இறைவனுடைய அந்த திருவள்ளோடு சேர்ந்து இருந்து இந்த இறைவன் எல்லாவற்றையும் விட்டு பிரியாத இறைவனை நாங்கள் கண்ணார கண்டு சரியா அவரை பார்த்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் எங்களுடையது என்று சொல்றதையும் விட்டு இறைவனையும் நாங்கள் பிரபஞ்சத்திலிருந்து வேறுபடுத்தி கண்டு இறைவன் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இருக்கிறான் என்ற தன்மையை அறிந்தும் கூட அவன் நாங்கள் பக்குவப்பட்ட நிலையில எங்களுக்கு வேறாக வந்து நாங்களும் அதிலே ஈடுபடக்கூடாது என்ற நிலையை காட்டி அந்த எல்லாம் பொய் என்றதை காட்டி அவனும் அவற்றிலிருந்து பிரிந்து இந்த உயிருக்கு தன்னை நேரடியாக காட்டுவது நிராதார நாயே எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் நேராக காட்சி தருவது சிவதர்சனம் என்று சொல்லுவோம். சில சொற்களை பார்த்தோம் என்றால் அறியாமை அறிவகற்றி இந்த மயங்காமலும் வெந்து அடுப்பது கேவலம் அதாவது மயக்கமாய் வெந்து அடுப்பது மயக்கத்தை தந்து அந்த அறிவை மயக்கி அதை கேவலம் அதை கஷ்டப்படுத்துவது அந்த அறிவை இல்லாமல் செய்வது கேவலம் விகற்பமாய் வந்து அடுப்பது
சகலம் விகற்பமாய் வந்து வேறுபட்ட தன்மையில வந்து அடுப்பது என்பது பாதிக்கிறது, அல்லது பற்றி பிடிப்பது கேவலம். அப்ப சகலம் வந்து மயக்கத்தால மறைப்பால வாரது, இந்த சகலம் வந்து விகற்பமாக பெரிய வேறுபட்ட தன்மையில வந்து தாக்குவது. இவை இரண்டும் மத்தியாலவத்தையில் இடம்பெறுவன. அவற்றை எங்களுக்கு தெரியும், கீழாலவத்தை சாக்கிரன் சொப்பனம் துரியம் பெரிய துரியாதீதம் என்று சொல்லி மேலிருந்து கீழே அந்த மூலாதாரம் வரைக்கும் வந்து அது திரும்ப அது வரும்போது அது கீழாலவத்தைன்னு சொல்லுவோம். இந்த அந்த புருடனானவன் அந்த ஒவ்வொரு அவத்தையிலும் ஒரு இடத்திலேயும் இருந்து தங்கி 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 நெத்தி பொட்டை அடைவது மேலாலவத்தை என்று தெரியும். அந்த நெத்தி பொட்டில் அந்த புருவ நடுவில் அல்லது ஆஞா சக்கரத்திலிருந்து அந்த எல்லாவற்றையும் காணுவது, இறைவனை காணுவது, இறைவனை அடைவது, இறைவன் ஒளியை தரிசிப்பதெல்லாம் இந்த மத்திய அளவத்தைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மத்திய அளவத்தையில வரும் திருவருளால இந்த தன்மை இதெல்லாம் நீங்கப்படும். இது இந்த கேவலமும் இந்த சகலமும் இந்த மத்தியாவத்தையில இருந்து இருக்கும் போது அவை நீங்க பெற்று திருவருளாக அவை உயிரை நல்வழிப்படுத்தும். அதான் அறியாமை அறிவகத்தி. அறிவினுள்ளே குறைந்திருக்கின்றது கேவலம் சகலம் இதுகள்ல இருந்தாலும் சரியோ, தற்போதம் தன்முனைப்பு இல்லாமல் இந்த திருவருள் அதே உண்டையே நாங்கள் பின்பற்றி திருவருளை துணையை பெற்று திருவருளை அப்படியே ஒன்றைத்து அடங்கி அந்த திருவருளை பதிய பெற்று அந்த அருளே தானாகி நிற்பது. அந்த அருளே திருவருளே தானாக இருப்பது. இப்ப வேற எண்ணங்கள், வேற சிந்தனைகள், இந்த அவத்தைகள் எல்லாவற்றையும் விட்டு இந்த கேவலம் ஜகலம் என்ற நிலையிலெல்லாம் விட்டு சுத்த நிலையிலிருந்து திருவருளை பெற்று அந்த திருவருளை தானாக கண்டு, திருவருள்தான் தானாக காணுவதுதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்பது வேற எண்ணங்கள் கவலைகள் ஒன்றும் இல்லாமல் திருவருளாகவே எல்லாவற்றையும் காண்பது. இந்த கேவலம் சகலம் என்ற நிலையில் எல்லாத்தையும் விட்டு ஆன்மா இந்த திருவருளை மட்டும் துணையாக கொண்டு, திருவருளை மட்டும் நோக்கமாக கொண்டு திருவருள் பதியக்கூடிய நிலை ஆன்ம சுத்தி என்று சொல்வோம். ஆன்மா சுத்த நிலை இருக்கிறது. ஆன்ம சுத்தி முந்தி பார்த்தினாங்க சிவ தரிசனம், இங்கே ஆன்ம சுத்தி. அறியாதே அறிதல். அறியாதே அறிதல் என்பது இந்த தற்போதமற்று, இந்த தற்போதம் என்று இதுகளை இல்லாமல் நான் 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 என்ற அந்த அறிவுகளை எல்லாம் விட்டு சரியா பதிபோதம் கொண்டு அறிதல். அறிதல் என்பது இந்த சிவத்தை சிவஞானத்தை பதிஞானத்தை அறிதல் தான் அறியாதே அறிதல். மற்ற அறிவு எல்லாத்தையும் விட்டு இந்த சிவனுடைய தன்மையை சிவஞானத்தை பெறுவதுதான் அறியாதே அறிதல் என்று சொல்லுவார்கள். அது குறியாதே குறித்தல் என்பது தற்போதம் மற்ற பதிபோதம் கொண்டு நிச்சயித்தல். குறித்த நிச்சயித்தல். இப்படியெல்லாம் நாங்கள் இந்த பதிபோதம் அல்லது பாசஞானத்தை விட்டு பசுஞானத்தை விட்டு இந்த இறைவனை எண்ணிக்கொண்டு அடைகிறது. அந்த அறிந்த விஷயத்தை நிச்சயித்து செயல்படுத்தலாம் குறியாது குறித்தல். அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருக்கின்றது. இந்த ஐம்புல வேடர் என்று சொல்லுவது தானே, மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்ற ஐம்புல வேடர்ல மயங்கி அவரோடு ஒன்றன் நின்ற கவர்ச்சியை கலத்தி இந்த இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தன்மை என்று கேட்டால் இந்த ஐம்புல வேடர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், மற்றது ஐம்புலங்கள் அப்படி சேர்ந்திருந்து சரியா அவை அதுதான் எல்லாம். நாங்கள் அதுதான் எங்களுக்கு உரியது, எங்களை வாழ்க்கைக்கு இவைகளாம் உதவும் கண்ணால மூக்கால வாயால எல்லாம் செய்கின்ற இந்த செயல்களை தான் உலக வாழ்க்கை என்று நாங்கள் நினைத்து அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை, அந்த கவர்ச்சியை, அதில் இதுக்குள்ள வர அந்த ஆனந்தத்தை கலத்தி அதான் குலைத்து இல்லாமல் செய்து அதில் வருந்தாமலும் தற்போதம் உற்றும் அற்று அந்த தற்போதம் அதிலே அந்த உலக இன்பங்களை சேர்ந்து துன்பப்படாமலும் தற்போதம் என்று சொல்லப்படுகின்ற பசுஞானத்தை விட்டு அருளிலே அழிந்து திருவருளிலே அப்படியே சேர்ந்து இருக்கிறது, அழிந்து இருக்கிறது தான் இந்த குலைந்திருத்தல். அப்ப
இந்த உலக இன்பங்களில் நாட்டம் கொண்ட தன்மை எல்லாத்தையும் விட்டு நான் என்ற அந்த தன்மையை விட்டு எனது என்ற அந்த தன்மையை விட்டு பாசஞானத்தையும் பரிஞானத்தையும் விட்டு திருவருளோடு சேர்ந்திருத்தல் குழந்திருத்தல் ஆகும். பிரியாத சிவந்தானே பிரிந்து தோன்றிடுவன். அப்ப இந்த கேவலஞ்சாலங்கள்ல பொருந்தலும் தற்போதம் முனைத்தலும் ஆகிய இரண்டும், அதாவது இந்த கேவல சாலங்களை சேர்ந்திருக்கிற ஒன்றோ, கேவலம் என்றது தானவத்தோட, சகலம் என்றது மற்ற உலக பாசங்களோட சேர்ந்திருப்பதையும் தற்போதம் அடைகிறது பசுஞானம் பரத்தையும் ஆகிய ரெண்டையும் இல்லாமல் செய்து, அதாவது இந்த கேவலங்கால இருந்து அந்த விடுபட்டு தற்போதம் என்ற இந்த பசுஞானத்தையும் விட்டு, அதாவது இந்த பாச ஞானத்தையும் பசுஞானம் என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டையும் நாங்கள் விட்டு இந்த திருவருளை அழுந்தி திருவருளை நாங்கள் அதிலே சேர்ந்து திருவருளை மட்டுமே துணையாக கொண்டு இந்த திருவருள் பதிய பெற்று எங்கும் சிவமயமே காண்ற எல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தமே என்ற மனநிலையிலே எல்லாவற்றையும் சிவமாக கண்டு, உன்னிலேயும் சிவம், என்னிலேயும் சிவம், காட்டிலேயும் சிவம், வீட்டிலேயும் சிவம், ரோட்லேயும் சிவம், எல்லாம் சிவம் என்று கண்டால், காண்பவரெல்லாம் சிவம் என்று சொல்லி நினைத்தால் அப்படி காண்பதுதான் சிவதர்சனம். எல்லாவற்றிலையும் சிவத்தை காணுதல், சிவத்தை நாங்கள் அவற்றிலே சிவந்தான் இருக்கிறான் உணர்தல், அவற்றை நாங்கள் அழுந்தி அறிதல், இதுதான் எங்களுக்கு சிவ தரிசனம் சொல்லுவோம். எல்லாவற்றிலும் சிவத்தை காணுதல். நாங்கள் இந்த பாச ஞானத்தையும் பரிஞானத்தையும் விட்டு, அந்த ரெண்டையும் விட்டு, உலக இன்பங்களை விட்டு, சரியோ இந்த அந்த சகலம் கேவல நிலையிலிருந்து விடுபட்டு சுத்த நிலையில் இருக்கிற தன்மையை பெற்று திருவருளை நாங்கள் பதிய பெற்று திருவருள் ஒன்றிலே அழுந்தி எல்லாவற்றிலையும் சிவத்தை காண்பது சிவ தரிசனம். நாங்கள் வேறுபட்டு காணாமல் எதை கண்டாலும் அது சிவன்தான், சிவனுடைய வடிவம்தான் என்று காண்பது, சிவனுடைய உருவத்தை நாங்கள் தரிசிப்பது சிவ தரிசனம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த கேவல சாகலங்களை விட்டு அவற்றை பின்னுக்கு அதை விட்டு போட்டு இடையிலே வந்து அதிலே ஒரு ஆர்வத்தை காட்டாமல் அது வந்து திரும்பவும் எங்களை பற்றி பிடிக்காமல் அவற்றிலிருந்து விடுபட்டு தற்போத தன்முனைப்பாக இல்லாமல் இருந்து தற்போதத்தையும் தன்முனைப்பையும் விட்டு அவற்றையும் திரும்பவும் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை இருந்து விடுபட்டு ஆன்மாவில் சிவத்தை பிரித்தறியாது, இந்த ஆன்மாவிலே இருக்கிற சிவத்தை சிவமும் ஆன்மாவும் உண்டு, சரியா, உயிரோடு இறைவன் உயிர்க்குயிராய் நின்று காணும் உள்ளத்தை கண்டு காட்டுகின்றவன், உள்ளத்தை உயிருக்கு எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே நின்று காட்டுகின்றவன் சிவன். அவன் காட்டவில்லை என்றால் சரியா காண முடியாது. சரியா, காட்டுவித்தால் தாரொருவர் ஆடாதாரே என்ற அந்த பாட்டத்தை இதோட பார்த்து சொன்னார். இறைவன் காட்டுகின்றான், அவனோடு நாங்கள் காணுகின்றோம், அவன் அறிவிக்கின்றான், அவனோடு அறிகின்றோம். அப்படிப்பட்ட சிவத்தை பிரித்தறியாது திருவருளோடு கூடி சிவத்தை அறிந்து அந்த அருளே நிற்கின்ற நாங்கள் திருவருள் வடிவமாக நின்றால் நாங்கள் பார்க்கிறதெல்லாம் சிவ வடிவமாக இருக்கும். அதுதான் சிவ தரிசனம் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். இப்ப தோத்து பார்க்கும்போது யாதும் அறியாதிருக்கும் அறியாமையாகிய தனி நிலையையும், யாதும் அறியாதிருக்கும் அறியாமையாகிய தனி நிலையையும், கேவலவத்தை, தனிநிலை என்பது கேவலம் ஆன்மா முதல் ஆணவம் தனித்து நின்று ஆன்மாவை கஷ்டப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, அது கேவலவத்தை. தனி நிலையையும் அறிகின்ற உலகியல் பொருள்களை, அறிகின்ற உலகியல் பொருட்களை அறிகின்ற அறிவாகிய கட்டு நிலையையும், அறிகின்ற உலகியல் பொருட்களை அறிகின்ற அறிவாகிய கட்டு நிலையையும், அதை சகலாவத்தை என்று போட்டுக்கொள்ளுங்கோ, சகலாவத்தையும்
திருவருளால் நீங்கி திருவருளால் நீங்கி உயிர்க்கு உயிராய் திருவருளால் நீங்கி உயிர்க்கு உயிராய் நிற்கும் சிவத்தை உயிருக்கு உயிராய் நிற்கும் சிவத்தை தன்னறிவால் சுட்டி அறிதலன்றி தன்னறிவால் சுட்டி அறிதலன்றி திருவருளால் அறிந்து அதாவது நான் தான் என்னக்கெல்லாம் தெரியும் இல்லாமல் திருவருடைய துணையோட எல்லாவற்றையும் அறிந்து அதிலே அழுத்தமுற்று திருவருளே அப்படியே பூர்ணமாக அழுந்தி முன்பு விட்ட அகக்கறிவலாகிய அந்த கர்ணமுடன் பின்பு கூடாமலும் நாங்கள் கரிவரணங்களை எல்லாம் விட்டு போட்டு இருந்து நாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால மீண்டும் அதை நாடக்கூடிய அதை சேரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் அதில் சேராமல் அவற்றின் சரியா அந்த கருவிகளாகிய சரியா அந்த அக்கருவிகளாகிய அந்த கரணங்களுடன் பின்பு கூடாமலும் அவற்றின் பயப்பட்டு வாடாமலும் அவற்றின் வாடாதே குறியாதே குறித்தந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே அப்படியும் அந்த கருவிகளால் பின்பு கூடாமலும் அவற்றின் பயப்பட்டு வாடாமலும் கண்ட அப்பொருளிடத்திலேயே அந்த திருவருள் சக்தியிலேயே உறைந்திருந்து அன்பு செய்திருப்பின் அவரோடும் உலகோடும் அவர் என்றது இறைவனோடும் உலகோடும் பிரிந்தும் பிரியாமலும் நிற்கும் பெருமான். இந்த உயிரோடு சிவன் சேர்ந்திருக்குது, உலகோடும் சேர்ந்திருக்குது, பிரிந்தும் இருக்குது, பிரியாமல் இருக்குது இறைவன். அதான் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கின்ற அந்த சிவன் பிரிந்தும் பிரியாமலும் நிற்கும் பெருமான் தனது பற்றற்ற நிலையிலிருந்து தோன்றி அருள்வான். இறைவனுக்கு இந்த பற்றம் கிடையாது. அவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அவனுக்கு எந்த பற்று பந்த பாசம் ஒன்றும் கிடையாது. அவன் சலமிலன் அசைவற்றவன், மலை போல இருக்கிறவன். மலைக்கு என்ன வந்தாலும் சரி, நாய் வளர்த்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, அது சும்மா அப்படியே இருக்கும். இறைவனும் அப்படித்தான். எது நடந்தாலும் அசைவற்று நிற்பான். அதான் சலமிலன். சரி, அவன் பட்சபாதமற்றவன், நடுநிலையாளன் என்று சொல்லுவான். இப்போ பற்றற்ற நிலையில் நின்று தோன்றி அருளுவன். இது தெளிவின் பயனாகும். இது பார்த்தனாங்க சிந்தித்தலின் பயன் பார்த்தனாங்க. அது இங்கே பற்றற்ற நிலையில இறைவன் நின்று தோன்றி அருள்வது. இது தெளிதலின் பயனாகும். இந்த தரிசனம் உயிர் தெளிவடைந்த போது, அதை சிந்திக்கும் போது அவன் இறைவனை ஒரு வகையில காண்றான். தெளிவடையும் போது இவ்வாறு காணுகிறான். எந்த நிலையிலையும் எந்த தன்மையும் இல்லாமல் சரியா இறைவனை, அவன் பிரியாமலும் பிரிந்தும் இருக்கிற இறைவனை காணுகின்ற தன்மையை இங்கே சிவ தரிசனம் என்று காட்டுகின்றார். சரியோ தான் சிவ தரிசனத்தை முறையும் அருளிய முறையும் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து புரியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே பாடாதே குழந்திருப்பையாயில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் சேர்ந்திருக்கின்ற சிவன் அப்படியே உங்களோடு வந்து சேர்ந்திருந்து பிரியாதே சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரமாக. இறைவன் உலகத்திலே எல்லா பொருளாயும் இருந்திருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் தானாக வந்து இந்த திருவள்ளுவர் துணையோடு இந்த உயிரோட சேர்ந்திருந்து
காட்சி கொடுப்பது எங்களுக்கு சிவதரிசனம் என்று சொல்லுவோம். இதோட நிப்பாட்டுவோம். இப்போது உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். மிக நீண்ட பாடல்கள் எல்லாம்